தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 23/7/2024 அன்று ஒரு முக்கியமான ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. குறிப்பாக LHG, HHG2, HHG1 பதவிகள் அவைகளை ஏற்காமல் டிக்ளைன் செய்யக்கூடிய நேரத்திலே என்ன செய்திட வேண்டும் என்பதற்கான விளக்க ஆணை இது. சமீப காலமாக நிறைய தோழர்கள் LHG பதவி உயர்வினை HHG1, HHG2 ஆகியவைகளை ஏற்காமல் அவைகளை நிராகரிக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் நிராகரிப்பதற்கான முக்கியமான காரணம், அவர்கள் ஏற்கனவே அந்த பதவி உயர்வினால் கிடைக்கக்கூடிய அந்த மானிட்டரி பெனிஃபிட்டை, அந்த பயனை ஏற்கனவே MACP மூலமாக பெற்றிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, பதவி உயர்வு பெற்ற பின்னால் அவர்கள் விருப்பப்படுகின்ற கோட்டத்திலே அவர்களை இட அமர்வு செய்யாமல் வெளிக்கோட்டங்களிலே செல்வதனால், அவர்களுடைய குடும்பமும் தத்தளிப்பதனால் அவர்கள் வேறு வழியின்றி இந்த ப்ரொமோஷனை டிக்ளைன் செய்கின்றார்கள். அவர்கள் டிக்ளைன் செய்வதனால் அந்த HHG, LHG ஆகிய பதவிகள் எல்லாம் நிரப்பப்படாமல் அப்படியே காலியாக இருக்கின்றன. இதற்கு தீர்வாக என்ன செய்யலாம் என்றால், ஒரு ஊழியருடைய LHG, HHG2, HHG1 பதவி உயர்வுகள் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் விருப்பப்படக்கூடிய அந்த அஞ்சல் கோட்டங்களிலே அவர்களை பதவி உயர்வின் பொழுது பணி அமர்த்திட வேண்டும். முடிந்தவரை அவர்கள் கேட்கக்கூடிய கோட்டத்திற்கு அவர்களை பணி அமர்த்தினால் இந்த பிரச்சனையானது ஓரளவுக்கு தீர்வு காணும். அப்படியும் அவர்கள் தங்களுடைய பதவி உயர்வினை மறுத்தால், அது போன்ற நேரங்களிலே அந்த பதவிகளை எல்லாம் காலியாக வைத்திராமல் உடனடியாக அவைகளை நிரப்புவதற்கு சப்ளிமெண்ட் DPC என்பதை கூட்டிட வேண்டும். அந்த சப்ளிமெண்ட் DPC கூட்டி, அதாவது 3/8/2023 ஆணைகளை சொல்லியிருப்பதை போன்று சப்ளிமெண்ட் DPC கூட்டி அந்த வருடத்திலே காலியாக இருக்கக்கூடிய அந்த பதவிகளை அந்த ஆண்டிலேயே நிரப்பிடுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்திட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமானவை, பதவி உயர்வின் பொழுது அவர்கள் விருப்பப்படக்கூடிய அந்த கோட்டத்திற்கு அவர்களை இடமாற்றம் செய்யுங்கள், நம்பர் 1. நம்பர் 2, அப்படியும் நிரப்பப்படவில்லை என்றால் உடனடியாக சப்ளிமெண்ட் DPC என்பதை அந்த ஆண்டிலே கூட்டி அவர்களை உடனடியாக அந்த பதவிகளை எல்லாம் நிரப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மிக முக்கியமான ஆணை. என்ன நண்பர்களே, தெரிந்து கொண்டோமா? மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். அன்புடன் KVS.